எலியானாவின் கடைசி பயணம் உண்மை சம்பவம். திடீரென கேட்ட அந்த பெண்ணின் அவலக்குரல் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. காரணம் புரியாமல் அதிர்ச்சி அடைந்த தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டனர். அந்த பெண்ணின் அவலக்குரல் எதை குறிக்கிறது? அந்த அவலக்குரல் எலியானாவுடையதாக இருக்குமோ? அப்படியானால் அவளுக்கு என்ன நடந்திருக்கும்? எதுவும் புரியாமல் அவர்கள் அதிர்ந்து போயிருந்தனர். காரணம், அவர்களுக்கூடான தொலைத்தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டிருந்தது. அர்ஜென்டினாவின் சானிவான் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அந்த பெண்ணின் அவலக்குரல் கேட்டதற்கு காரணம், அந்த நீர்மூழ்கியில் பயணித்த 44 பணியாட்களில் ஒரே ஒரு பெண் பணியாளர் எலியானாவாக தான் இருந்தாள். ஏன் திடீரென நீர்மூழ்கி கப்பலுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது? பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் சானிவான் என்ற நீர்மூழ்கியில் இருந்த பணியாட்களின் குடும்பத்தினரும் விடை தெரியாத கேள்விக்கு பரபரப்பாக விடையை தேடிக்கொண்டிருந்தனர். ஆழ்கடலில் தண்ணீருக்கடியில் பயணித்த நீர்மூழ்கிக்கு என்ன நடந்திருக்கும்? விபத்தா அல்லது எதிரிகள் தாக்கினார்களா? திடீரென காணாமல் போன நீர்மூழ்கியில் இருந்த 44 பணியாட்களும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? செய்தியை கேள்விப்பட்டு காலையில் பணியாட்களின் குடும்பத்தினர் கடற்படை தலைமையகத்திற்கு முன்னால் கூட தொடங்கியிருந்தனர். அவர்களின் கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் வரை அந்த பணியாட்களின் குடும்பத்தினரை அந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை என்பதை கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் புரிந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை திரும்பியிருக்க வேண்டிய நீர்மூழ்கி கப்பல் இதுவரை ஏன் திரும்பவில்லை என்பதுதான் அவர்களின் யோசனையாக இருந்தது. இந்த நீர்மூழ்கியில் அர்ஜென்டினாவில் முதலாவது நீர்மூழ்கி பெண் பணியாளரும் பயணித்திருந்தார். இளம் ரத்தம், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிப்பது இயல்பானதே. அதனால் தான் சிறுமியாக இருக்கும்போது பிரம்மாண்டமான கடற்படை கப்பலை பார்த்ததால் கவரப்பட்டு தான் அதில் சேர்ந்ததாக எலியானா மரியா என்ற அந்த பெண்மணி முன்பு ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். 35 வயதான இவர் அந்த நீர்மூழ்கி கப்பலில் 3வது உயர் பதவியில் இருந்தார். நீர்மூழ்கியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் வேறு ஏதாவது தகவல் அகப்படுமா என்ற இணையதளத்திலும் முகநூலிலும் மற்றும் தொடர்பு சாதனங்களிலும் தேடி பார்த்தார்கள். அப்போதுதான் அந்த செய்தி அவர்கள் கண்ணில் பட்டது. அட்லாண்டிக் சமுத்திரத்தில் தண்ணீருக்கு அடியில் ஏதோ வெடித்தது போன்ற சத்தத்தை தங்கள் நிலையம் பதிவு செய்ததாக வியன்னாவில் இயங்கும் செய்தியகம் ஒன்று தங்கள் இணையத்தில் பதிவு செய்திருந்தது. கடற்படையுடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு அருகேதான் இந்த நீர்மூழ்கி கப்பல் இருந்ததாக அர்ஜென்டினா கடற்படையினர் தெரிவித்திருந்தார்கள். அந்த அவலக்குரல் கேட்டு சம்பவத்தின் பின் வேறு எந்த விதமான தொடர்பும் நீர்மூழ்கியுடன் கிடைக்கவில்லை. சுமார் 10 நாட்களுக்கு போதுமான சுவாசிக்கக்கூடிய காற்று மட்டுமே அதில் இருந்ததாக பதிவுகள் தெரிவித்தன. அர்ஜென்டினாவின் கடற்படையிடம் இருந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றுதான் சானிவான். இந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணீரின் மேல் மட்டத்திற்கு வந்திருந்தால் அந்த பயணித்தவர்கள் இயற்கையாக சுவாசிக்கக்கூடிய வசதிகள் கிடைத்திருக்கும். அப்படி மேல் மட்டத்திற்கு வந்திருந்தால் அதில் பயணித்தவர்கள் உயிர் தப்பவும் வழிவகுத்திருக்கும். தகவல் அறிந்ததும் உதவி செய்யும் நோக்கத்தோடு நட்பு நாடுகளை சேர்ந்த கப்பல்களும் 2 விமானங்களும் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இந்த நீர்மூழ்கியை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டன. அப்பகுதியில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்து கொண்டிருந்ததால் சுமார் 24 அடி உயரமான அலைகளால் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்றது. மனிதாபிமானத்தோடு சில நாட்களாக தொடர்ந்து தேடுதல் நடத்தினாலும் மர்மமாய் மறைந்த நீர்மூழ்கி பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஜெர்மனி நாட்டில் 1980ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த சானிவான் என்ற நீர்மூழ்கி இந்த பயணத்தை தொடரும் போது அதில் மின் ஒழுக்கு இருந்ததாகவும் அதில் உள்ள சில மின்கணல்களும் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் பதிவுகளில் இருந்து வெளியே தெரிய வந்தது. 213 அடி நீளமான இந்த நீர்மூழ்கியில் மின்சாரத்தில் இயங்கும் ஒரு எந்திரமும் டீசல் எண்ணெயில் இயங்கும் 4 எந்திரங்களும் உண்டு. 2014ஆம் ஆண்டு இதில் சில திருத்தங்களும் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் நவீன தானியங்கி நீர்மூழ்கி கொண்ட ஸ்காட்டி பர்ரகோனியா என்ற கடற்படை கப்பல் ஒன்றும் தேடலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கப்பல் அர்ஜென்டினாவின் தென்கரையிலிருந்து 430 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விபத்து நடந்த இடத்தை திங்கட்கிழமை சென்றடைந்தது. பிரான்ஸ் நாட்டு எரிடிஸ் என்ற நீர்மூழ்கி ஒன்றும் இப்படிதான் 1970ஆம் ஆண்டு தொலைந்த போது 53 நாட்களின் பின்புதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பயணித்த 57 பணியாளர்களும் இறந்து போயிருந்தனர். சானிவான் தொலைந்து 10 நாட்களாகிவிட்டதால் அதில் பயணித்தவர்களின் இருப்பும் சந்தேகத்திற்கு இடமாகிறது. கனடாவும் CC-144 சேலஞ்சர் வகை தேடுதல் விமானத்தை அனுப்பியிருந்தது. நவீன வசதிகளை கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்றும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது.
தண்ணீருக்கு அடியில் சுமார் 20,000 அடி வரை இதில் பொருத்தியுள்ள கருவிகளால் தேடுதல் செய்யப்பட்டது. சுமார் 4,000 படையினரும் இத்துறை நிபுணர்களும் இந்த தேடுதலில் ஈடுபட்டிருந்தார்கள். இனி வரும் காலங்களில் வசதிகள் இருப்பதால் அதிநவீன தொழில்நுட்பத்தை பாவிப்பதன் மூலம் இப்படியான விபத்துகளை தவிர்த்து கொள்ள முடியும் என்று அறிவியலாளர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த நீர்மூழ்கியில் பயணித்தவர்கள் ஆரோக்கியமாக திரும்பி வர வேண்டும், உறவுகள், நண்பர்கள் என்று எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். ஆனால் விதி சதி செய்திருந்ததை பின்புதான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆமாம், தேடுதல் வேட்டை நடத்திய போது 2018 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சுமார் 3,000 அடி ஆழ்கடலில் சுழியோடிகள் நீர்மூழ்கியின் சில பாகங்களை கண்டெடுத்தனர். அந்த விபத்து நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இலியானாவின் கடைசி பயணமாக மட்டுமல்ல, அவளுடன் சென்றவர்களும் அதுதான் இறுதி யாத்திரையாக அமைந்துவிட்டது. பெற்றோரை பிரிந்து ஒரு பெண்ணாய் பணி நிமித்தம் ஆழ்கடல் சென்ற இலியானாவின் கடைசி நிமிட சிந்தனையோட்டம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.